ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். இன்னொரு அடுத்த அதிர்ச்சி நடந்திருக்கிறது. விஜய்க்கு ஆளுநர் நேரம் ஒதுக்கவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆளுநரை சந்திப்பதற்காக பட்டினப்பாக்கத்திலிருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி விரைந்த விஜய் அப்படியே திரும்பி பட்டினப்பாக்கத்திற்கு வந்திருக்கிறார். கெடு நெருங்கும் நிலையில் இன்று இரவு கேரளத்திற்கு ஆளுநர் புறப்பட போகிறார். என்ன நடக்கப் போகிறது அடுத்து? விஜய்க்கு ஆளுநர் இன்னும் நேரம் ஒதுக்கவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை விட கூடுதலாக 2 இடங்கள் விஜய்க்கு கிடைத்துவிட்டன. அடுத்து ஆளுநர் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்விகள் எழுந்திருந்த நிலையில் மீண்டும் திக் கணங்கள் தொடர்கிறது. முடிவு வந்துவிட்டது என்று எண்ணிய நிலையில் ஆளுநர் விஜய்க்கு நேரம் ஒதுக்கவில்லை என்ற தகவல் மீண்டும் இந்த திக் நிமிடங்களை நீட்டித்திருக்கிறது. ஜனாதிபதி ஆட்சியை நோக்கி நகர்கிறதா தமிழகம் என்ற கேள்வியும் எழுகிறது. அடுத்தடுத்த பரபரப்புகள் தொடர்ந்து அடுத்தடுத்த அதிரடிகள் நடந்து வந்த நிலையில் தற்போது கெடு நெருங்குகிறது. இன்று இரவு கேரளம் புறப்படுகிறார் ஆளுநர். பெரும்பான்மையை விஜய் எட்டி பிடித்திருக்கிறார். ஆனால் ஆளுநரை சந்திக்க முடியவில்லை. மீண்டும் தனது பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கே திரும்பி இருக்கிறார் விஜய். அடுத்து என்ன நடக்கப் போகிறது? ஜனாதிபதி ஆட்சியை நோக்கி நகர்கிறதா தமிழகம்? மீண்டும் திக் கணங்கள் தொடர்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளை தொடர்ந்து விசிக மற்றும் ஐயுஎம்எல் ஆகியவையும் தாவேகாவுக்கு ஆதரவை நல்கியிருக்கின்றன. பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் கூடுதலாக 2 இடங்களையும் ஐயுஎம்எல் வழங்கியிருக்கிறது. மொத்தம் 120 என்ற எண்ணிக்கை தாவேகாவுக்கு இருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்காக வெகு விரைவாக தனது பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து விஜய் ஆளுநர் மாளிகை நோக்கி விரைந்தார். இந்நிலையில் அப்படியே மறுபடியும் பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். ஆளுநர் விஜய்க்கு நேரம் ஒதுக்கவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆளுநர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார்? கெடு நெருங்குகிறது. இன்று இரவு ஆளுநர் கேரளம் புறப்படுவதாக தகவல். அடுத்து என்ன நடக்கப் போகிறது? அதிரடி மாற்றங்கள், பரபர சந்திப்புகள் என்று சென்று கொண்டிருக்கும் அரசியல் களத்தில் விசிக ஆதரவு அளித்ததன் மூலம் ஒரு முடிவு எட்டப்பட்டது என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் தற்போது அடுத்த பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் திக் கணங்கள் தொடர்கிறது. என்ன சமிகை அனுப்பியிருக்கிறார்கள் மோடி மற்றும் ஷா? விஜய் விஷயத்தில் என்ன திட்டத்தில் இருக்கிறார் ஆளுநர்? கெடு நெருங்குகிறது. இந்நிலையில் இன்று மாலை கேரளம் புறப்படுகிறார் ஆளுநர். என்ன சமிகை கொடுக்கப்பட்டிருக்கிறது மோடி ஷாவிடமிருந்து? விஜய் விஷயத்தில் என்ன திட்டத்தில் இருக்கிறார் ஆளுநர் என்ற கேள்வி எழுகிறது. ஆளுநரை சந்திக்க விரைந்த விஜய் மீண்டும் தனது இல்லத்திற்கே திரும்பி இருக்கிறார். இடையில் என்ன நடந்தது? விஜய் விஷயத்தில் என்ன திட்டத்தில் இருக்கிறார் ஆளுநர்? என்ன சமிகை அனுப்பி இருக்கின்றனர் மோடி ஷா என்ற கேள்வி எழுகிறது. விஜய் விஷயத்தில் என்ன திட்டத்தில் இருக்கிறார் ஆளுநர்? அடுத்தடுத்த பரபரப்பு காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. பெரும்பான்மை கிடைத்தும் ஆளுநரை சந்திக்க முடியாத நிலையில் இருக்கிறாரா விஜய்? ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.